என்னதான் நாங்கள் ஸ்கேலிங் அதாவது டீத் கிளீனிங் பற்றின அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னும் நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு அதை பற்றின சந்தேகங்கள் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. ஸ்கேலிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே, மேடம் ஸ்கேலிங் பண்ணால் சென்சிட்டிவிட்டி வருமா, ஸ்கேலிங் பண்ணுனா பற்களுக்கு நடுவில் இடைவெளி ஏற்படுமா, ஸ்கேலிங் பண்ணுறதுனால இனாமல் தேஞ்சு போயிடுமா, ஸ்கேலிங் பண்ணுறதுனால பற்கூச்சம் ஏற்படுமா, ஸ்கேலிங் பண்ணுறதுனால பற்களோட வேர் பலவீனமாகி பற்கள் ஆட ஆரம்பிச்சிடுமா, ஸ்கேலிங் பண்ணுறதுனால கம்ஸ் வீக்காகி பற்களில் ஏதாவது பிரச்சனை வருமா, ஸ்கேலிங் பண்ணுறதுனால இனாமெல்லாம் போயிட்டு பல்லெல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டு சீக்கிரமே பற்கள்லாம் விழ ஆரம்பிச்சிடுமா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டவுட் இருக்குது. ஸோ ஸ்கேலிங் பண்ணுறது ரொம்ப சேஃப்ங்க. ஸ்கேலிங் இந்த பிரச்சனைகளில் எதையுமே ஏற்படுத்தாது, அதான் உண்மை. ஸ்கேலிங் ஆல்ரெடி உங்களோட பற்களில் படிஞ்சிருக்கிற காரை அந்த கம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த எலும்பெல்லாம் சாப்பிட்டு உங்களோட ஒட்டுமொத்த பற்களோட ஹெல்த்தையும் அது பாதிப்பு ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அதை திரும்ப நம்ம பழையபடி உங்களோட நார்மல் ஈர் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு தான் ஸ்கேலிங் பண்ண சொல்கிறோமே தவிர, ஸ்கேலிங்கால் இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. ஒரு சில பாதிக்கப்பட்ட ஈர்களுக்கு மேற்கொண்டு சில சிகிச்சைகள் தேவைப்படலாம். ஸோ ஸ்கேலிங்கிறது ஒரு பேசிக்கான டென்டல் ப்ரொசீஜர். எல்லாருமே 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரியான மித்ஸ்னால நீங்கள் அதை அந்த ஒரு ஈஸியான உங்கள் பற்களை ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ப்ரொசீஜரை அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேலிங் வேண்டவே வேண்டான்னு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.